வெல்கம் டு அவர் அம்முக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம நைட் டின்னர் என்ன பண்ண போகிறோம், தோசையும் சவ் சவ் சட்னியும் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் வைக்கிற சட்னி ஒரு 6-7 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து இல்லை, அதனால நான் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி, ஒரு 4 வெங்காயம் தொளி உரித்து வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் வத்தல் போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, புளி, சவ் சவ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சீவி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செவக்க வறுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இந்த ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டோம். அடுத்து நமக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு 5 வத்தல் போட்டுட்டேன். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சவ் சவ்வை கட் பண்ணுறதோட இந்த மாதிரி கேரட் துருவுறது இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ரைட்டாக ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா சவ் சவ், இப்படி பூ மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இது நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு வதக்குங்க. சில குழந்தைங்களாம் சவ் சவ் கூட்டு இந்த மாதிரிலாம் வச்சா ரிட்டன் கொண்டு வந்துடுவாங்க. ஸ்கூல் கொடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி நீங்கள் சட்னி வச்சிங்கன்னா சவ் சவ் சட்னின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சவ் சவ் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க, நம்ம அரைச்சி வச்சாச்சு இப்போ சட்னியை. இதுக்கு ஒரு தாளிப்பு சின்னதாக போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியை அடுப்பான் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகுளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இல்லை, இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சவ் சவ் சட்னி எப்படி வந்திருக்குன்னு. கொஞ்சம் கருவேப்பிலை நல்லாயிருக்கும். காலி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு, சாப்பாடு கூட சூடாக இருந்துச்சுன்னா அந்த சுடு சாப்பாட்டுக்கு இதை பிசைஞ்சு சாப்பிட்டு ஒரு அப்பளம் வச்சுருந்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இதுக்கு நம்ம சைட் டிஷ் இதுக்கு தோசை ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் தோசையும் சவ் சவ் சட்னியும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.